மணிப்பூரில் இரு பிரிவினர் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறிய பிறகு சில மாதங்களாக மோதலின்றி காணப்பட்ட மணிப்பூரில் மீண்டும் பதற்றம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு கடிதம் எழுதியுள்ளார். மல்லிகார்ஜுன கார்கே எழுதிய கடிதத்தில் வரலாறு காணாத அளவில் மணிப்பூரில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தின் காரணமாக இதுவரை 300க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மணிப்பூர் மக்கள் வீடுகளை இழந்து புலம்பெயர்ந்துள்ளதாக கார்கே கவலை தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் சில்லறை பணவீக்கம் 10% அதிகரித்துள்ளதால் மாநிலத்தின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் நிலை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 18 மாதங்களாக மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுப்பதில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தோல்வி அடைந்துள்ளதை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பதாகவும், மணிப்பூர் மக்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் கார்கே தெரிவித்துள்ளார். மோதல் ஏற்பட்டதிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 3 முறை சென்றுள்ள நிலையில் ஒரு முறை கூட நாட்டின் பிரதமர் மணிப்பூர் செல்லவில்லை என்று கார்கே குற்றம் சாட்டினார். அரசமைப்பின் பாதுகாவலர் என்ற முறையில் இவ்விவகாரத்தை குடியரசுத் தலைவரிடம் கொண்டு வந்துள்ளதாக கடிதத்தில் கார்கே கூறியுள்ளார். மணிப்பூர் விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதத்தில் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார்.